வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். ரயில்வேலிருந்து குரூப் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. தொடர்ந்து அந்த குரூப் டியோட போஸ்டிங்கை பத்தி நான் தொடர்ந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கேன். காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். மற்ற போஸ்ட் மாதிரி இந்த குரூப் டி போஸ்ட் கிடையாது. கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற ஒரு வேலை. நிறைய பேர் அது தெரியாம அப்ளை பண்ணிட்டு வேலைக்கும் போயிடுறாங்க. ஆனா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வேலை தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொல்ல போனா விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க. 2-3 நாள்ல, எனக்கு தெரிஞ்சு 2-3 நாள்ல வேலையை விட்டு ஓடி வந்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஐடில வேலை பார்த்துட்டு இருந்தவர், ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தவர், ரயில்வே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாரு. குரூப் டி போஸ்ட் பத்தின அவேர்னஸே இல்லாம அப்ளை பண்ணி எக்ஸாம் கிளியரும் பண்ணி போய் ஜாயினும் பண்றதுக்கு போயிட்டாரு. போஸ்டிங்லாம் கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணி போய் 2 நாள், கரெக்டா 2 நாள் தான் வேலை பார்த்தாரு. உள்ள போய் இந்த வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங்லயே ஓடிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இல்லையா, இந்த வேலையா கொடுத்து செய்ய சொல்றீங்க அப்படின்ற மாதிரிதான் விட்டுட்டு ஓடே வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. இந்த வேலை பாத்தீங்க அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது, உங்களுக்கு இந்த வேலை கஷ்டமா இருக்கலாம். ஆனா இந்த வேலை எனக்கு வேணும்னு சொல்லி இங்க பல பேர் தபம் கிடக்குறாங்க. ஸோ அதனால என்ன போஸ்டிங் என்ன வேலைன்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைக்கு போங்க. சும்மா டைம் பாஸுக்கு எழுதுற மாதிரி இதை எழுத வேண்டாம். சும்மா ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம் எழுத வேண்டாம் தயவு செஞ்சு, சரிங்களா? ஏன்னா இங்க ஐடிஐ முடித்த பல நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டுக்காக தவம் கிடக்குறாங்க. அவங்களுக்குலாம் இது கிடைச்சது அப்படின்னா லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. இந்த போஸ்டுக்கு போனா ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதி, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன்ல போயிடலாமான்னு கேட்டா போகலாம். இப்ப இந்த ஐடில வேலை பார்க்கிறவரு அவர் உள்ள போனாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல. அவர் 6 மாசம் ஒழுங்கா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதிருந்தா அவரோட தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவருடைய அந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தகுந்த மாதிரி பதவியில போய் உட்கார்ந்து இருக்கலாம். ரைட்? அப்ப அந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது. என்ன மிஸ்டேக், என்ன 1 by 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும், குறிப்பா இங்க இருக்கிறதுலயே அதிகமான வேகன்சி இந்த ட்ராக்மேனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராக்மேனுடைய வேலைக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ரைட்? அண்ட் நம்மளுடைய அடா 24/7ல மந்த் எண்டுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் அண்ட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டபுள் டைம் வேலிடிட்டி இருக்கு. மிஸ் பண்ணிடாம Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணி மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸை கெட் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கோடு, சரியா? டபுள் டைம் வேலிடிட்டி எல்லா கிளாஸுக்கும் இருக்கு. மெகா பேக் என்னோட அட்வைசபிள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா arun.prasath@ada247.com இது என்னோட மெயில் ஐடி. 08130806247 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெல் சரி, ரைட். இந்த ப்ரமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ராக்மேன் உள்ள போனீங்க அப்படின்னா அது கிரேட் 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டெக்னீஷியன் கிரேட் 4 கேள்விப்பட்டிருப்பீங்க. டெக்னீஷியன்ல கிரேட் 1 கிரேட் 3 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி கிரேட் 4 இப்ப நீங்க உள்ள போறது பாத்தீங்க அப்படின்னா ட்ராக்மேன் கிரேட் 4 என்ன வேலை சொல்லுவாங்கன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த ட்ராக்மேன் வேலைக்கு போறீங்க, கிரேட் 4ல உள்ள போறீங்க, என்ன வேலை சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல புல்லு வெட்ட சொல்றதுதான். ட்ராக்ல எங்கேயாவது செடி முளைச்சு கிடக்கு, புல்லு முளைச்சு கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் வெட்டி விடுறது உங்க வேலை. அந்த ட்ராக்ல ஜல்லிக்கல் அள்ளி போடுறது உங்க வேலை. ரைட்? அடுத்து கிரீஸ் தடவுறது உங்க வேலை. சோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அங்க பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்? அதே ட்ராக் இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ராக்மேன்லயே ட்ராக் மெயின்டெனன்ஸ் வரும். அண்ட் எல்லாத்தையும் விட இந்த ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷன் ட்ராக்லயே நடந்து போய் அந்த மெயின்டெனன்ஸ் தட்டிக்கிட்டே போவாங்க. போய் அடுத்த ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அரௌண்ட் வரும். அங்க வரைக்கும் போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ரிட்டர்ன் வரணும். இதை நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த போஸ்டிங் பத்தி பேசும்போது ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணிருந்தாரு, நான் பைக்ல போய் ஏன்னா இதை ஏமாத்த முடியாதுப்பா, நீங்க நடந்தே போகணும், அந்த ட்ராக்ல நடந்தே போகணும், நடந்து போய் அங்க நீங்க கையெழுத்து வாங்கிட்டு திரும்ப அங்க இருந்து நடந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நண்பர் சொல்லியிருந்தாரு, நான் பைக்ல போயிட்டு நான் பைக்லயே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்க வாய் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நம்மளை விட வாய் பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு போய் உள்ள வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன மூளை இல்லாமையா அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க உட்கார்ந்து எவ்வளவு வேணா பேசலாம், எவ்வளவு வேணா சொல்லலாம், ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியும் என்னெல்லாம் ரியாலிட்டியில முடியும், என்னெல்லாம் முடியாது அப்படிங்கிறது. ரைட்? சரி, இப்ப ட்ராக்மேன் உள்ள போறீங்க. ஒரு 2 இருந்து 3 ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த கேடர்ல நீங்க இருப்பீங்க. கிரேட் 4. அடுத்து கிரேட் 3ல நீங்க வருவீங்க. அடுத்தது கிரேட் 3 ப்ரொமோஷன். ஒரு 2 ஆண்டுகள்ல ப்ரொமோஷன் வந்துடும். அதிகபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் ஆகலாம். அடுத்து கேட் கீப்பர். நிறைய பேர் கேக்குறீங்கல்ல, இந்த கேட் கீப்பர் அந்த ட்ரெயின் வரக்கூடிய இடங்கள்ல அந்த கேட்டை திறந்து விடுற வேலை, அந்த கேட் கீப்பர் போஸ்ட். அது ட்ரைனிங் வந்து ஈரோடுக்கு அனுப்புவாங்க. ஈரோட்ல தான் அந்த ட்ரைனிங் நடக்கும். சோ கேட் கீப்பர் அண்ட் சேஃப்டி கிளாஸ். அங்க சேஃப்டி, அந்த கேட் கீப்பர் கேட்டை திறக்கிறது சும்மா ஈஸி கிடையாது. வீட்டுக்கு திறக்க மாதிரி பூட்டு போட்டு திறந்து விடுறது கிடையாது. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோட தான் அதை பண்ண முடியும். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன். கேட்டை க்ளோஸ் பண்ணணும். கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணனாலும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அங்கிருந்து இண்டிகேஷன் வரும், கேட்டை க்ளோஸ் பண்ணணும். கேட்டை க்ளோஸ் பண்ணி இந்த கீ எடுத்தாச்சு அப்படின்னா ஒன்ஸ் ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா எங்க ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு அந்த லிமிட்ல இருந்து நமக்கு கால் வரும். அந்த கால் நம்ம கனெக்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா அரௌண்ட் திரும்ப 30 செகண்ட் கழிச்சு தான் அந்த கால் ரீகனெக்ட் ஆகும். இல்லைன்னா எமர்ஜென்சியா கிட்டத்தட்ட 30 செகண்ட் அந்த பட்டனை அழுத்தி பிடிக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ரைட்? அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேட் கீப்பர் ட்ரைனிங் நடக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் தான் நீங்க கேட் கீப்பர் ஆவீங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்து கிரேட் 2. சோ கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் கீமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கீமேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போஸ்ட். அதுக்கு அடுத்ததுதான் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர், மேஸ்திரி வேலை. ரைட்? அப்ப 4வது ப்ரொமோஷன்ல தான் நீங்க சூப்பர்வைசர் ஆவீங்க. அது கிரேட் 1 போஸ்ட். ரைட்? அப்ப 4 ப்ரொமோஷன் வர எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு 8ல இருந்து 10 ஆண்டுகள் ஆயிடும். 8ல இருந்து 10 வருஷம் குறைஞ்சது. இந்த 4 போஸ்டிங்க தாண்டி நீங்க சூப்பர்வைசர் ஆறதுக்கு. சூப்பர்வைசருக்கு அடுத்து என்ன போஸ்ட் சார்? அப்ப சூப்பர்வைசருக்கு மேல என்ன ஆகும்? ஜேஇ, ஜூனியர் இன்ஜினியர். ஜேஇலாம் ஆறதுக்கு ஒரு 12-13 வருடங்கள் குறைஞ்சபட்சம் ஆகும். ஒரு 12-13 வருடங்கள் ஆயிடும். 12-13 வருடங்கள், ஒரு 15 வருடங்கள்ல நீங்க ஜேஇ ஆயிட்டீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் இடத்துல இருக்கு. 10th குவாலிஃபிகேஷன். இன்னைக்கு நிலைமைக்கு யாரும் 10th இருக்கிறதில்ல, அடுத்தடுத்து ஏதோ ஒன்று படிச்சிடுறாங்க. ரைட்? ஆனால் நீங்க 10th குவாலிஃபிகேஷன்ல மட்டுமே இருந்தாலும் ஜேஇக்கு நீங்க போக முடியும். ரைட்டா? பணி அனுபவத்தின் மூலமாக ப்ரொமோஷன்ல போக முடியும். அடுத்து ஜேஇ போயிடுவீங்க. சரி, ரைட், ஓகே. ஒரு பக்கம் இது இருக்கட்டும். இப்ப அடுத்து எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, சார் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், ரைட்டா? இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லயே இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த எல்லா போஸ்ட்லயுமே நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்டிசி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. லோயர் டிவிஷனல் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிசி. ஒருவேளை இங்க உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருக்கு, இல்ல உங்களுக்கு லிபரலைசேஷன் வேணும் அப்படின்னா நீங்க எல்டிசி கேட்டு வாங்கிக்கலாம். எல்டிசி, லோயர் டிவிஷனல் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த எல்டிசியை வந்து நீங்க கேட்டு வாங்கிக்க முடியும். நம்பர் 1. அப்ப அடுத்தது நமக்கு வேற என்ன எக்ஸாம் சார் இருக்கு? வேற இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிசி எக்ஸாம், ரைட்டா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரமோஷனுக்கு நம்ம எழுத போறது. ரைட்டா? இட்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். இந்த ஜிடிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால என்ன நம்ம போஸ்டிங் இருக்கோ, நம்ம என்ன மாதிரியான போஸ்டிங்ல நம்ம இருக்கமோ அந்த போஸ்டிங்க நம்மளால கெட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நானு 10th குவாலிஃபிகேஷன், ரைட்டா, உள்ள போயிட்டேன். ஆனா எனக்கு டிகிரி ஆர் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் இல்ல +2 இந்த மாதிரி டிஃபரண்ட் கேட்டகரி எனக்கு மேல் பதவிகளுக்கு போவதற்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் போஸ்டுக்கு நீங்க இந்த ஜிடிசி எக்ஸாம் அப்படின்றத எழுதி ப்ரமோஷன்ல மேல போயிடலாம். 6 மாசத்திலேயே இந்த ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க வந்துடலாம். எவ்ரி இயர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ தாராளமா இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஒருவேளை நீங்க குரூப் டி ல உள்ள போறீங்க, ஒரு வேண்டாத விருப்பாதான் உள்ள போறீங்க, வேற வழி இல்ல, உள்ள போகணும், ஆனா கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க.
ஒருவேளை ஜிடிசி எக்ஸாம் எழுதி கிளியர் ஆச்சு அப்படின்னா டைரக்டா ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் ஆகவோ ஏஎல்பி ஆகவோ நீங்க என்ன என்டிபிசில என்ன போஸ்டிங் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன வேணுமோ நீங்க என்ன பண்ணலாம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி மேல போயிடலாம். வெளியில இருக்கிற ப்ரொமோஷன்ஸை விட உள்ள இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து ஈஸியா உள்ள போலாம். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கும் ரைட்டா. எவ்ரி இயர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது அந்த மாதிரி ப்ரொமோஷன் எது உள்ள போலாம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த ப்ரமோஷன் நீங்க எக்ஸாம் எழுதாம வாங்குற ப்ரமோஷன் இருக்கு பாருங்க, இந்த டைப் ஆஃப் த ப்ரமோஷன் நான் இதுலயே மேல போலாமான்னு கேட்டா வருடங்கள் அதிகமாகும். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 10-12 வருடங்கள் ஆகும், 15 வருடம் அங்க ஜேஇ ஆறதுக்கு. ஆனா இங்க வித்தின் த இயர் நீங்க ஜேஇ ஆயிடலாம். எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க ஜேஇக்கு உள்ள போயிடலாம். ஆனா இங்க இருக்கிற இன்னொரு அடிஷனல் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் ரைட்டா. ஏஜ் வைஸ் தான் ப்ரொமோஷன் போடுவாங்க. யார் சீனியாரிட்டி ஏஜ் வைஸ் அப்படின்றது சீனியாரிட்டி ரைட்டா. யார் முதல்ல வேலைக்கு ஜாயின் பண்றா அந்த சீனியாரிட்டி ஆர்டர் படி தான் அவங்க போஸ்டிங் போடுவாங்க, ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுல கேட்டகரி வைஸ் வரும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக் ஜெனரல் சொல்லி எல்லாரும் இருப்பாங்க. அப்ப அந்த கேட்டகரி வைஸ் தான் போடுவாங்க. ஆனா இங்க எக்ஸாம் எழுதி மேல போயிடலாம். சோ இந்த ஒரு ரூட் வந்து கிளியர் ரூட். நான் அதுதான் ஆரம்பத்துல இருந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்ப நீ உள்ள போயிடு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன்ல மேல போய்க்கலாம். ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன்ல மேல போறதுக்கு ஒரு 2 வருஷம் டைம் எடுக்குதுன்னு வைங்க. நீங்க எக்ஸாம் போய் படிக்கணும். ஏன்னா இது நம்ம வெளியே எழுதுற எக்ஸாம் கிடையாது, அவங்க டிபார்ட்மெண்ட்ல எழுதுற எக்ஸாம். அப்ப டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க அது சார்ந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கறீங்களோ அது சார்ந்த கேள்விகள் இருக்கும். வெளியே நம்ம எழுதுற மாதிரி ஓபன் கேட்டகரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடையாது ரைட்டா. அப்ப அந்த வேலை சார்ந்து இருக்கக்கூடிய அதை நீங்க படிக்கணும், அதை நீங்க கத்துக்கணும் ரைட்டா. அப்ப அந்த வேலைக்கு நீங்க ஒரு வருஷமோ 2 வருஷமோ உங்களுக்கு டைம் ஆகும். நிறைய பேர் அதுக்கு ரெடியா இல்ல. அந்த 2 வருஷ காலம் யாரும் தயாரா இல்லை, அதுதான் பிரச்சனை ரைட்டா. மற்றபடி நீங்க எழுத வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். பட் வேலை இப்படிதான் அப்படின்றத தெரிஞ்சு எழுதுங்க. இதுதான் நமக்கான ப்ரொமோஷன் அப்படின்றதையும் தெரிஞ்சு எழுதுங்க ரைட்டா. சோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இல்ல வேற என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணும் அப்படின்றத கேளுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். அண்ட் மறக்காம நம்மளுடைய மந்த் அண்ட் சேல் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ல Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி இன்னைக்கே மெகா பேக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட அட்வைஸ் இந்த மெகா பேக் இன்னைக்கு ஜாயின் பண்றதுக்கு ரைட்டா. தேங்க்யூ சோ மச் அண்ட் பை. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.